வணக்கம். ஓம் சிவாய நமக. நான் உங்கள் சொந்தம் ஜோதியின் ஒளி. நான் இப்போ இந்த பதிவை ஏன் இவ்வளோ சீக்கிரமாக போடுறேன்னா, நாளைக்கு சித்ரா பௌர்ணமி. ரொம்ப வாழ்க்கையில் இந்த வருடத்தின் சித்ரா பௌர்ணமி ரொம்ப முக்கியமான நாள். எதனாலன்னா, மாதத்தில் ஒரு நாள் பௌர்ணமி வருது. ஆனால் இந்த சித்ரா பௌர்ணமிக்குன்னு தனியாக ஸ்பெஷலாக நிறைய ஐஸ்வர்யங்கள் கூடக்கூடிய தினம்னு சொல்லலாம். வருகின்ற சித்ரா பௌர்ணமி செவ்வாய்க்கிழமையில் வரனால மிக மிக சிறப்பு. முருகனுக்கும் அம்மனுக்கும் சிவபெருமானுக்கும் உகந்த நாளாக இருப்பதனால நமக்கு நிறைய செல்வங்களை வாரி கொடுப்பதில் வள்ளலாக இருப்பது முருகப்பெருமான் தான். அதனால தான் முருகனையும் அம்மனையும் வேண்டி இந்த நாளில் பௌர்ணமி வரதுனால நமக்கு ரொம்ப சிறப்புங்கிறதுனால இந்த பதிவை உங்களுக்கு ரொம்ப வெகு சீக்கிரமாக நான் போடணுங்கிறதுக்காக இதை நான் சொல்ல வரேன். எல்லார் வீட்லேயும் இன்றைக்கி பண கஷ்டம் எல்லா வீட்லேயும் இருக்குது. ஆனால் பண கஷ்டம் இருந்தாலும் நம்ம செய்யக்கூடிய அந்த பூர்வ புண்ணியங்களால் நமக்கு பல விஷயங்கள் நம்ம எப்படியோ ஒன்று நமக்கு கடவுள் தெரியப்படுத்துவார். அந்த மாதிரி இந்த பதிவை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இதிலிருந்து நிறைய மாற்றங்கள் ஏற்படும். வருகிற 23/4/2004 வர பௌர்ணமி 2 தினங்கள் கலந்து வரதுனால திங்கட்கிழமை 5 மணி அளவிலிருந்து செவ்வாய்க்கிழமை 7 மணி வரை பௌர்ணமி இருக்குது. பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமி பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கிற பூஜைகள் மிக சிறப்பானது. பிரம்ம முகூர்த்தத்தில்னா செவ்வாய்க்கிழமை இரவு 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே நீங்கள் நம்ம வீட்டுக்கு அந்த ஐஸ்வர்யங்களை தேடுறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய பூஜைகள் என்னென்னா, மாவிலை தோரணத்தை நம்ம நிலைவாசல் முன்னாடி மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு 21 இலை கணக்கு ஒத்தப்படையில் வர மாதிரி மாவிலை தோரணம் கட்டி, அந்த தெய்வங்கள் நம் வீட்டுக்கு ஐஸ்வர்யங்கள் தரணும், என்னுடைய எல்லா கஷ்டங்களும் தீரணும்னு சொல்லி நாம் விளக்கு 5 முகம் கொண்ட விளக்கா, இல்லை குத்து விளக்கு, இல்லை சிட்டி விளக்கு 5 விளக்கு ரெடி பண்ணி கூட வச்சுக்கலாம். அதில் இனிப்புடன் கலந்த கல்கண்டு அந்த நல்லெண்ணெய் தீபமிட்டு அதில் கல்கண்டு ஒரு 3 போட்டு நீங்கள் சிகப்பு திரியிட்டு பற்ற வச்சு அந்த ஈஸ்வரனையும் முருகனையும் மனதார நினச்சி ஓம் சரவண பவன் சொல்லி நீங்கள் 21 முறை ஒரு வெள்ளத்தாளில் நீட்டாக சரவண பவன் எழுதுறது மட்டும் இல்லை, எழுதும்போது உங்களுடைய மனதில் உள்ள எல்லா கஷ்டங்களையும் அவனுடைய பாதத்தில் நான் வச்சிட்றேன்ப்பா, உன் பார்வையில் பார்த்து எனக்கு உன்னுடைய அனுகிரகம் மிகவும் முக்கியம், உன்னுடைய ஐஸ்வர்யத்தை எனக்கு அள்ளி கொடு, என்னுடைய எல்லா பிரச்சனைகளும் நீ தான் தீர்த்து வைக்கணும்னு சொல்லி மனதார நம்ம வேண்டி அந்த கடவுளை நினச்சி ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவன்னு 21 தடவை எழுதுங்க. எழுதி முடிஞ்சவருக்கு நீங்கள் அந்த விளக்கை பற்ற வச்சு எழுதிட்டு அன்னைக்கு இரவு மாலை நேரத்தில் அப்போ செய்ய வேண்டிய பூஜை என்னென்னா, மாலையில் அந்த அம்மனுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பூஜை, அம்மனை நினச்சி வரவேற்பு கொடுத்து அந்த அம்மனுக்காக நீங்கள் செய்ய வேண்டியது பச்சை கற்பூரம், வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு பழ வகையில் வச்சு வாராகி அம்மன் போட்டால் இருந்தாலோ இல்லை லட்சுமி தேவி போட்டால் இருந்தாலோ அதை வச்சு மாலை நேரத்தில் அந்த சந்திரனை, அந்த பௌர்ணமியில் வரக்கூடிய அந்த சந்திர பகவானை நினச்சி நீங்கள் வேண்டணும். இன்னொன்று, கண்ணாடி டம்ளர் பவுல் மாதிரி இருந்தாலும் சரி, டம்ளர் மாதிரி இருந்தாலும் சரி, அதில் சுத்தமான நீரை நிறச்சி பன்னீர் கொஞ்சம் கலந்து அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரம், ஜவ்வாது, வாசல் உள்ள திரவங்களை போட்டு மஞ்சத்தூள், சிகப்பு போட்டு அந்த பௌர்ணமி நிலவு அந்த டம்ளரில் அந்த நிலவு படுற மாதிரி வச்சு நீங்கள் அதை சந்திர பகவானை ஓம் சந்திர பகவானே நமகன்னு சொன்னால் போதும். ஒரு 21 தடவை சொல்லுங்கள். இந்த 3 பூஜையுமே உங்களுக்கு முக்கியமான பூஜை. இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக முக்கியங்கிறதுக்காக தான் இவ்வளோ அவசரமாக நான் போட்டுட்ருக்கேன். அந்த சந்திரனுடைய ஒளி அந்த டம்ளரில் பட்டு அந்த நீரில் கலக்கும்போது அந்த ஐஸ்வர்யம் உங்கள் வீடு பூரா தெளித்து வீட்டை சுற்றியும் நீங்கள் தெளித்து விட்டு மறுநாளில் அந்த ஈஸ்வரனோட அருளும் சந்திர பகவானோட அருளையும் நீங்கள் பெறுறீங்க.
இந்த 3 பூஜையும் மிக மிக அவசரமான பூஜை. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் பௌர்ணமியிலேயே மிக மிக முக்கியமான பௌர்ணமி சித்ரா பௌர்ணமின்னு. அன்னைக்கு முதியோர்களுக்காக நாம் வேண்டிக்கிறதும், அம்மன் கோவிலுக்கு போகிறதும், சிவன் ஆலயத்துக்கு போகிறதும், முருகனை வேண்டி நம்ம இது பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த பூஜைகள் வீட்டில் இருந்தபடியே நம்மளுடைய வசதிக்கேற்ப செய்து அவருடைய அருளை பெற்று நமக்கு வேண்டிய சௌகரியங்களை கடவுள் நமக்கு தருவார். நம்ம செஞ்சு பாருங்கள். இதிலிருந்து பல மாற்றங்கள் வரும். நீங்கள் நல்ல ஐஸ்வர்யத்தோட வாழ்க வளமுடன் வாழலாம். நான் மறுபடியும் போடுற பதிவில் ஒரு தாய்மார் ரொம்ப வேண்டி கேட்டுருக்காங்க. அவங்க குழந்தை இறந்த விஷயங்களை பற்றி கண்டிப்பாக அதுக்கு விளக்கம் கொடுக்குறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளம்.